ஆமா, அங்கிட்டு போ போ. ஆத்தே, ஏண்டா செத்த வயல, உன்னால நடந்து வர முடியாதா? பாவம் வாயிலா ஜீவன் மேல உட்காந்துட்டு வர உனக்குலாம் கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காடா? சொங்கி கேவலப்பட்டவனு. நான் என்ன செய்ய, காலு வலிக்குது, செத்த நேரம் இதுல உட்காந்துட்டு வாரேன். இறங்குடா கிளட்டு பயில. நிக்க முடியல, உட்கார முடியல, நடக்க முடியல, இதுல மாடு மேய்க்க வேற வந்துடுறேன் பகுமானமா. உன்னைய மேய்க்கவே எனக்கு சரியா போகும் போலடா. இறங்குடா, அது பாவம்டா. ஆட்டு முடிக்கலைங்கம்மா. இலை சொங்கி, புது இடத்துக்கு வந்திருக்கோம் மாடை மேய்க்க. பார்த்து வச்சுக்க, அதுக்கெல்லாம் அடையாளம் தெரியாது. எங்கிட்டாச்சும் போயிடுச்சுன்னா வம்பா போயிடும். ஏதாவது ஒரு மாடு காணானாலும் உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டுருவேன், ஜாக்கிரதை. என்ன கிளிங்மா ரொம்ப பேசுற? நான் இதுக்கு முன்னாடி மாடு மேய்ச்சதே இல்லையா? நீ போ, எப்படி மேய்க்கிறேன்னு பாரு. அச்சோ, வயலுக்குள்ள போயிருச்சே. ஏய் வா, காட்டுக்காரன் பார்த்தா நம்மளை திட்டுவியான். வா போ, வாங்கிட்டு வா. அதெல்லாம் மேயாத. என்ன ஏன்ட்டே எழுத்து பேசிக்கிட்டு இருக்க? இப்ப வர்றியா வரலையா நீ? யாரா அவன் வயலுக்குள்ள மாட்டை விட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறது? ஏண்டா, மாட்டை வயலுக்குள்ள விட்டது இல்லாம நீயே என்னடா பண்ணிட்டு இருக்க? இறங்கி யாரா நீ? எங்க இடத்துல வர்ற? என் வயலை நாசம் பண்றதுக்குனே வந்திருக்க. நல்லா முருங்கைக்காய்க்கு கைகால் முளைச்ச மாதிரி இருக்க. உன்னை நம்பி யாரா மாட்டை கொடுத்தது? அண்ணே வரமாட்டேங்குதுனே. மாடு வரலன்னா நீ தாண்டா இழுத்துட்டு போகணும், லூசு பயல. ஏலே சொங்கி, எங்கடா இருக்க? ஆளையும் காணா உன்னையும் காணா. எம்பிட்டு நேரம் தான் உன்னை தேடுறது? எங்க தாண்டா நிக்கிற? இங்க திரும்பி பாரு கிளிங்மா, இங்கதான் நிக்கிறேன். வாமா, நீ தான் மாட்டுக்கு சொந்தக்காரியாமா? அந்த வேற அவன் என்ன வேற வாத்துட்டு இருக்கான் பாரு. இப்படிதான் மாட்டை வயலுக்குள்ள விட்டு மேய்ப்பீங்களா? மாட்டை வெளியே கூட்டு வாடானா அவன் மாட்டுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கான். என்ன மாடு மேய்க்கிறீங்க நீங்க? ஐயோ, தெரியாம வந்துருச்சுனே, மன்னிச்சுக்கோங்க. நான் கூட்டு போயிடுறேன், கோவப்படாதீங்கண்ணே. என்ன கோவப்படக்கூடாதா? ஏமா, என் வயலுக்குள்ளேயே மாட்டை விட்டு மேய்ப்பீங்க, என்னையவே கோவப்படக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. எனக்கு நஷ்ட ஈடு கொடுத்தே ஆகணும் நீங்க. எந்தாயா, ஏதோ பெரிய மனுஷன், நம்மளும் வயலுக்குள்ள விட்டு மேய்ச்சிருக்க கூடாது, தப்பு தேண்டு மன்னிப்பு கேட்டா என்ன ரொம்ப பேசிக்கிருக்க? நஷ்டீடு வேணுமா? மாட்டுக்கு என்னயா தெரியும் வயலுன்னு? எங்க பச்சையா இருக்கோ அது பூரா புல்லுன்னு நினைச்சு மேயத்தான் செய்யும். நீ தான் கம்பி வேலி போட்டு வச்சுக்கிறணும். மாடு ஏதோ தெரியாம வந்துருச்சுன்னு சொல்றேன், நஷ்டீடு கேட்கறேன். நஷ்டீடு நீங்க ரொம்ப பேசுறீங்க. மாடும் சரி, அந்த ஆளும் சரி, நான் வெளியே விட மாட்டேமா. யோ இங்க வரு, நீ அந்த ஆளை கூட வச்சுக்க, நான் வேணான்னு சொல்லல. எனக்கு என் மாடு வேணும். அப்படியெல்லாம் விட முடியாதுமா. யோ இப்ப என்ன, உனக்கு நஷ்டீடு கொடுத்தா நீ விட்டுருவீல? விட்டுருவேமா. சரி வாயா, பக்கத்துலதான் என் காடு இருக்கு, அங்க இருக்க புல்லெல்லாம் நீ மேய்ஞ்சுக்க. மாடு மேய்ஞ்சதுக்கு நீ மேய்ஞ்சதுக்கு சரியா போச்சு. சரியா? புல்லுக்கு புல்லு தான் கொடுக்க முடியும், பணம்லாம் கொடுக்க முடியாது. என்னம்மா, என்னைய பார்த்தா உனக்கு மாடு மாதிரி தெரியுதா? ரொம்ப கேவலமா என்னைய பேசுறீங்க. யோ மாடுன்னு பேசிட்டு இருக்காத. மாடு என் பிள்ளை மாதிரி, உன்னையெல்லாம் என் பிள்ளைக்கு சமமான நினைக்க முடியாது. நீ என் பிள்ளைய விட மோசமான ஆளுடா. வந்து இருக்கிற புல்லெல்லாம் வந்து மேய்ஞ்சிட்டு போ. மாடு ஒரு வாய் தின்னு குடிச்சான், பெருமைப்படணும்டா. மாடு வந்து மேய்ஞ்சிச்சுன்னா அது சாமியா நினைச்சு கும்பிட்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஏதோ கொஞ்சம் மேய்ஞ்சிருச்சு, அதுக்கு இந்த போடு போடுற. வா வந்து புல்ல தின்னுட்டு போ. ஆமா, வந்து எங்க தோட்டத்துல இருக்க காட்டு புல்ல தின்னுங்க. நல்ல குடும்பம், போய் தொலைங்க. ஏழை சொங்கி, சத்த வயல இதெல்லாம் எனக்கு தேவையாடா? அந்த ஒரு மாட்டை கூட உன்னால ஒழுக்கமா மேய்க்க முடியாதா? இந்த கண்ட நாய்கிட்டலாம் நான் பேச்சு வாங்க வேண்டியதுன்னு இருக்கா என்ன? எனக்கு காலையில எவன் மூஞ்சில முழிச்சு எந்திரிச்சனும், இப்படி முள்ள மண்டையங்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. ஏழை சீக்கிரம் எழுதிட்டு வாடா. போங்க, அங்கிட்டு போங்க, ரோட்டுக்கு போங்க. என்ன காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கியே? போங்க, என்ன எவன் கிட்ட பேச்சு வாங்க போறணும்? ஏழை சொங்கி, என்னடா இப்படியே நின்றுக்கு இருக்கவன் கூட எதுக்குடா வந்த? மாடு மேய்க்க தானடா வந்த? மாடோட மோசமா நின்று கிடக்க. வாங்க போவோம். வாங்க போவோம். ஏழை ஒரே அடியில உனக்கு கொண்டு விடுவேண்டா. என்னடா மாடு மேய்ச்சிட்டு பூச்சி பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்க? உன்னை எதுக்கு கூட்டு வந்தனே தெரியலடா எனக்கு. யாருமா நீயே? காட்டுக்குள்ள மாடை விட்டு என்னமா இப்படி பண்றீங்க? ஐயா அண்ணே, புது இடனே, மாட்டுக்கு அடையாளம் தெரியல, அது வாட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுதுனே. இந்த கூட்டு போயிடனே, எதுவும் நினைச்சுக்காதீங்கண்ணே. சரி, மரத்துக்கு எதுவும் சேதாரம் இல்லாம கூட்டிட்டு போங்க. ஆட்டுமனே. ஏலே சொங்கி, உன்னாலதான்டா எங்க உன்னால நான் சண்டை போட வேண்டியதாவே இருக்கு. இனிமேல் நீ என் கூட வராதடா. இல்ல கிளிங்மா, உன்னைய விட்டு நான் இருக்க மாட்டேன், உன் கூட தான் வருவேன். மக்களே, இந்த சொங்கி மாதிரி ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு மாடு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் கூட 20 மாடு வாங்கி விட்டுறலாம், அது வாட்டுக்கு புள்ள தின்னு வளர்ந்துக்கும்னு ஈஸியாக மேய்ச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் மாடு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பாருங்கள், ஒவ்வொரு காட்டுக்குள்ளேயும் போய் எல்லாத்தையும் தின்னு சண்டை தான் வருது. அந்த மாடோட வயிறு நிறையிறக்குள்ளேயும் படாத பாடுபட வேண்டியதாக இருக்குது. எந்த வேலையுமே ஈஸின்னு நினச்சிடக்கூடாது மக்களே. எல்லா வேலையிலும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது. சரி, நான் 20 மாடு வாங்கிட்டேன், என்ன பண்ணுறது? மேய்ச்சி தானே ஆகணும். நான் மாடை பற்றிட்டு வீட்டுக்கு போகிறேன். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொங்கி, செத்த வயல மானங்கட்டவனே, வாடா வீட்டுக்கு போய் தொலைப்போம்.